மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு அழகான பசுமையான கிராமம் தான் தொளவனம். ஆனா அந்த பசுமையான கிராமத்தில் ஒரு சிறு பெண்ணின் வாழ்க்கை மட்டும் நரகமாயிருந்தால் அவள் பெயர் யாழினி. வேலை வெட்டி இல்லாமல் குடிக்க அடிமையான அப்பா, பொறுப்பில்லாமல் பிறந்த வீட்டை நம்பி வாழும் அம்மா. இவர்களுக்கு மகளாக பிறந்த ஒரே காரணத்தினால் சொந்தங்களின் முன்பும் சுற்றி இருப்பவர்களின் முன்பும் தினம் தினம் அவமானங்களை சந்திக்கிறாள் யாழினி. யாரோ ஒருத்தர் மனசு இறங்கி போடுற பழைய துணிகள் தான் அவளுக்கான புதிய உடைகள். அவளின் அவமானங்களின் உச்சகட்டம் அவன், தமிழ்வேந்தன், யாழினியோட முறைமாமன், போன் வித் சில்வர் ஸ்பூன். வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான செல்வத்துடன் வாழ்பவன். தமிழ்வேந்தனுக்கு யாழினியின் அம்மா, அதாவது அவனின் அத்தையை சுத்தமாக பிடிக்காது. அவர்கள் மீதுள்ள வெறுப்பை எந்த பாவமும் அறியாத குட்டி பெண் யாழினியின் மேல் காட்டுகிறான். அவளை பார்க்கும் நேரமெல்லாம் எரிச்சலிலும் அருவருப்பிலும் அவன் முகம் ரௌத்திரத்தில் சிவக்கும். ஒரு கட்டத்தில் காரணமே இல்லாமல் அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்துகிறான் தமிழ்வேந்தன். வருடங்கள் ஓடுகிறது. யாழினி வளர்கிறாள். தனக்கு யாரும் வேண்டாம், யார் தயவும் வேண்டாம் என்ற ஒரு வைராக்கியத்தில் எழுந்து நிற்கிறாள். மாடு மேய்க்கிறாள், பால் விற்கிறாள், பூக்கட்டி விற்கிறாள். தன்னோட உழைப்பால் தன் குடும்பத்தை தனியாளாக தூக்கி நிறுத்துகிறாள். அவளின் அந்த வைராக்கியம், அந்த சுயமரியாதை, அந்த அமைதி ஒருவனின் தூக்கத்தை மொத்தமாக கெடுக்கிறது. அது வேறு யாரும் இல்லை, சிறு வயதில் அவளை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திய தமிழ்வேந்தன் தான். வெறுப்பு காதலாக மாறுமா? அல்லது அந்த காதலுக்கு பின்னால் வன்மம் இருக்குமா? யாழினியின் திருமணம், அவளுக்கு நடக்கவிருந்த திருமணத்தை நிறுத்தி புயல் போல் அவள் வாழ்க்கையில் நுழைகிறான் வேந்தன். நினைத்ததை அடைந்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் அனைவரையும் எதிர்த்து யாழினியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டான். யாழினியின் கழுத்தில் தாலி ஏறிய நொடி அவளுக்கு உலகமே இருண்டது போல் ஒரு உணர்வு. யாரை தன் வாழ்க்கையில் அதிகமாக வெறுக்கிறாளோ அவன் கையால் தாலி ஏறிய அந்த நொடி அவள் கண்ணிலிருந்து இறங்கிய கண்ணீர் கன்னம் தொட்டது. அப்போது அவளிடம் வேந்தன் சொன்ன வார்த்தை, நல்ல ஆளு, இனி காலம் முழுக்க நீ ஏன் கூட அழுதுகிட்டே தான் இருக்க போற. இது பழிவாங்கும் படலமா, அல்லது யாருக்கும் புரியாத, யாழினிக்கும் தெரியாத ஒரு வெறித்தனமான காதலா? தன்னை எப்பவும் வெறுக்கும் தமிழ் வேந்தனுடன் வாழ யாழினி சம்மதிப்பாளா? அவளோட அன்புக்கு ஏங்குற அவனோட தவிப்பும் விபரீதங்களும் காதலோட இன்னொரு பரிமாணத்தை நமக்கு அழகாக காட்டும்.